கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிறைச்சாலை நிரந்தரமில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய நாமம் உயரணும் அப்பா, உடைய நாமம் பெருகணும் ஆண்டவரே. அப்பா, எந்த நிலையில் உங்களை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போது அப்பா, நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் போது எங்களுக்கு எந்த கஷ்டமானாலும் அப்பா, நீங்க வந்து அதை தீர்த்து வைப்பீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை துதிக்கும் துது பாடலை அப்பா எங்கள் வாயிலே நீங்க தந்திருக்கிறீர் அப்பா. எங்கள் துதிகளிலே மகிழுகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக யாத்திரையாகமும் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். யாத்திரையாகமும் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வனாந்தர வழியாய் கர்த்தர் அழைத்து வரும் பொழுது அவர்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடல், அந்த செங்கடலை முன்னாடி பாதையே கிடையாது, பார்க்குற இடம்லாம் தண்ணி. செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இதற்கு முன்னாக உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமேன் என்று சொல்லுகிறார்கள். எதுக்கு எங்களை இங்கே அழிக்கும்படியாய், எங்களை சாக ஒப்பு கொடுக்கும்படியாய் எங்களை அழைத்து வந்தீர்கள்? நாங்கள் அங்கேயே எகிப்திலே அடிமைப்பட்டு வேலை செய்து அங்கே நாங்கள் இருந்திருப்போமேன்னு சொல்லி அவர்கள் தேவனை முறுமுறுத்ததை அந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வேளையிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்தான் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் கூட இருந்து அவர் வழிநடத்தி வருகிறார். அவரே அவர்களை வழிநடத்தி வரும் பொழுது அவர்களுக்கு முன்பாக ஒரு செங்கடல் இருக்கிறது. அவர்கள் திகைக்கிறார்கள். இது வழியா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நாம் மனிதர் பார்க்கிற விதமாய் அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த ஆற்றை எப்படி கடந்து செல்ல முடியும்? வேற வழியே இல்லையே. பின்னாடி எகிப்தியன் பார்வோன் துரத்தி வருகிறானே, இந்த இடத்தை நாம் எப்படி கடந்து செல்வது என்று அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்து விட்டது. நாங்கள் இதற்கு அங்கேயே இருந்திருப்போமே என்று சொல்லி புலம்ப ஆரம்பித்துட்டார்கள். அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். ஒரு பெரிய கஷ்டம், ஒரு பெரிய சோதனை, கடக்க முடியாத பாதை. ஐயா, இது என்னால் முடியவே முடியாது, இது எப்படி என்னால் முடியும் சொல்லி நமக்கு முன்பாக பெரிய ஒரு பாதை, கடக்க முடியாத ஒரு பாதை, நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு கஷ்டம், கடன் பிரச்சனை, நோய், இதிலிருந்து விடுதலையே இல்லை என்று நாம் தவிக்கலாம். அன்பு பிள்ளைகளே,
ஆனால் அந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வேளையிலே நீ உன் கையை ஓங்கி, உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு என்று மோசேக்கு சொல்லும் பொழுது, அவன் அப்படியே செய்கிறபடினாலே அந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்து வெட்டாந்தரை நடுவிலே உண்டாவதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு எது பிரச்சனையா இருக்கிறதோ அதிலே நமக்குள்ளே ஒரு பாதையை உருவாக்கி தருகிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, சிவந்த சமுத்திரம் யாரால் நினைத்து பார்க்க முடியும்? இந்த சமுத்திரத்தின் வழியாய் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு படகு போலாம். அத்தனை கோடி ஜனங்களை எப்படி, அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை எத்தனை படகுகளை ஏற்றி செல்ல முடியும்? அவர்களுக்கு நீச்சல் தெரியுமாய்? கடந்து போக வழி இல்லை. அவர்கள் சொல்லுகிறது ஒரு பக்கம் நியாயமாய் தோன்றினாலும் அவர்களை நடத்துகிறது தேவ ஆவியானவர். அந்த இடத்தில் அவர்களுக்கு எது தடையாக இருந்துச்சோ, முன்னேறி செல்வதற்கு தடையாக இருந்துச்சோ, அதே இடத்துல கர்த்தர் பாதையை உருவாக்கினார். அன்பு பிள்ளைகளே, அந்த பிரச்சனையின் ஊடாக, அந்த பிரச்சனையின் மத்தியிலே அவர்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி தந்தார். அன்பு பிள்ளைகளே, அதற்காக இந்த வேளையில் அந்த செங்கடல் நமக்கு பிரச்சனையாய் வரும் பொழுது அந்த பிரச்சனைக்காய் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்பு பிள்ளைகளே, ஏனெனில் அந்த பிரச்சனை தான் கர்த்தர் எனக்காக கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை, அந்த இடத்திலே எனக்கு கர்த்தர் எனக்காய் கிரியை செய்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள செய்கிறார் என்பதற்காக அந்த பிரச்சனைக்காக நான் நன்றி செலுத்துவேன் என்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் சொல்ல வேண்டும். அன்பு பிள்ளைகளே, உலகமானது உபத்திரவத்துக்குள்ள இருக்கிறது. உங்களுக்கு உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர். இந்த உலகம் உபத்திரம் நிறைந்ததுதான், கஷ்டங்கள் நிறைந்ததுதான், பாடுகள் நிறைந்ததுதான். யாருக்கு கஷ்டம் இல்லை என்று சொல்லவே முடியாது. அன்பு பிள்ளைகளே, அப்படி இந்த உலகத்திலே பாடுகள் இருக்கும் பொழுது அந்த பாடுகள் மத்தியில் நீங்கள் கடந்து கொண்டிருப்பீர்களானால், உங்களை கர்த்தர் தான் நடத்துகிறார். ஆனால் மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் உங்களை நடத்துகிறவரானால், உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை கர்த்தர் அதில் ஊடாக ஒரு பாதை உங்களுக்கு உருவாக்கி தருவார். அன்பு பிள்ளைகளே, அந்த தடைக்காக, அந்த கஷ்டத்திற்காக, அந்த நோய்க்காக, அந்த கடன் பிரச்சனைக்காக, அந்த பொல்லாத பாதைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அன்பு பிள்ளைகளே, அந்த பாதையின் வழியாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக அந்த இடத்தில் கிரியை செய்வதை நீங்கள் காண்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, அந்த கஷ்டமான பாதை தான் கர்த்தர் உங்களுக்காக ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் என்பதை வெளிக்காட்டும். அன்பு பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அன்பு பிள்ளைகளே, அந்த பிரச்சனை தான் கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள செய்யும். அந்த பிரச்சனைக்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு அதுதான் நமக்கு சொல்லுகிறார். உனக்கு முன்பாக செங்கடல் இருக்கலாம், உனக்கு முன்பாக மாறா இருக்கலாம், உனக்கு முன்பாக யோர்தான் இருக்கலாம், உனக்கு முன்பாக எரிகோ இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு வழியை உருவாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடவே கூடாது. அன்பு பிள்ளைகளே, அந்த பிரச்சனைக்காக, அந்த எரிகோவுக்காக, அந்த செங்கடலுக்காக, அந்த பிரச்சனைக்காக, அந்த நோய்க்காக, அந்த கடன் பிரச்சனைக்காக, அந்த தீராத வியாதிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அன்பு பிள்ளைகளே, அதிலே உங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, அவர் வழியாய் அவர் சொல்லுகிறதை கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்விலே பிரச்சனை மத்தியிலே உங்களுக்கு கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு பாதையை உருவாக்கி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.